வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சுகரே வராமல் இருக்கிறதுக்கும் ஆல்ரெடி சுகர் இருந்தால் அதை குறைக்கவும் இந்த கோவக்காய் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கோவக்காவை ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிடுங்க. அதை சென்டராக கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அவங்களோட ஹெல்த்துக்கும் அவங்க அறிவு வளர்ச்சிக்கும் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நிறைய தேவைப்படாது. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச கோவக்காய் உள்ள இறக்கி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அடுப்பு ஹையில் இல்லாமல் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. பெரிய ஸ்பூன் வந்து அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். அவ்வளோதாங்க. வேறு எந்த மசாலா சேர்க்க வேண்டிய கிடையாது. இந்த மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் இஞ்சணும். அதனால் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகணும். மூடி போட்டு மூடுறப்போ அது இன்னும் மசாலாவோட மிக்ஸ் ஆகிட்டு இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக எடுத்து கொடுக்கும். நம்ம அதிகமான மசாலா எதுவுமே சேர்க்கல. இருக்கிற மசாலாவே செம்ம டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் விடவே மாட்டீங்க. அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.